உங்களை நல்லா ஏமாத்தி நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஓடி போயிட்டா. நகையெல்லாம் போச்சு, நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டா. இவளை போய் நல்ல பொண்ணுன்னு நினைச்சு நிச்சயம் பண்ண பார்த்தோமே. போதும், நிறுத்துமா. யாருக்கு வேணும் உங்க நகை? என் பேத்தி இசையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத ஆளுமாவ. ஆமா, எங்க அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. என் அக்கா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவ போன் எடுக்கலன்னா ஒருவேளை போன் சைலண்ட்ல இருந்திருக்கலாம்ல. ஏங்க, இசைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, உன் அக்கா நகைய திருடிட்டு ஓடலன்னா எங்க உங்க அக்கா? நிச்சயதார்த்த மண்டபத்துல எங்க தேடியுமே இசை கிடைக்கலையே. எங்க போனா? எங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்ப உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனாளா? பாசமான அக்கா உன்கிட்ட கூட ஏமா சொல்லல? இதுல இருந்து என்ன புரியுது? பொண்ணு காணன்னு சொல்றாங்க, நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. பொண்ணா இருக்கா? சுபத்ரா, அவ வெறும் நகையோட மட்டும் ஓடி போனாளா, இல்ல நிச்சயதார்த்த செலவுக்கு நீ வச்சிருந்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாளான்னு செக் பண்ணி பாரு. விஷால், அம்மா இங்க வாப்பா. விஷால், நீதான் இசை எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். இது அந்த பொண்ணோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது உன் அம்மாவோட பிரச்சனை. உன் அம்மா முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சா அது என்னைக்குமே தப்பா போகாது. அப்படி தப்பா போனா நான் எடுத்த முடிவும் செலக்ஷனும் தப்பானதாயிடும். அப்புறம் இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடும். நீ என்ன தலை குனிய விட மாட்டேன்னு நான் நம்புறேன். அந்த பொண்ணு மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி உன் அம்மாவோட வாக்கும் நம்பிக்கையும் என்னைக்குமே தப்பாகாதுன்னு நிரூபிச்சு காட்டு. ஐயரே, சொல்லுங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல என் மருமகளை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்துற. உனக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்.